பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்ல இல்லையா? அதுக்குன்னு வாழ்நாள் முழுக்க பிரச்சனையோடவே இருக்க முடியாது, அப்படிதானே? சரி, நமக்கு வரக்கூடிய எல்லா தடைக்கற்களையும் சுலபமா உளவியல் ரீதியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, டிஃபைன் த ப்ராப்ளம். படியா உங்க ப்ராப்ளம்கான மார்ஜினை கண்டுபிடிக்கணும். அது எப்படி முடியும்? உங்க ப்ராப்ளம் என்னவோ அதை ஜேர்னல் பண்ணலாம், இல்லைன்னா போன் எடுத்து உங்க ப்ராப்ளம ஒரு வீடியோவா பதிவு பண்ணலாம். அதை திரும்ப 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 கேளுங்க. இப்படி பண்ணும்போது அட இவ்வளவுதானா பிரச்சனை அப்படின்னு தோணும். இதுக்கு போயா நான் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு உங்க ஆழ் மனசுல தோணும். அது எப்படி இருந்தாலும் நான் ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு அலாதியான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள தோணும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, கான்டின்ஜென்சி பிளான்ஸ். இது பெருசா ஒண்ணு இல்லைங்க. உளவியல்ல ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது. இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க. அது பெருசா எந்த ரெமெடியும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வேற என்ன மாதிரியான தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம தேடணும். ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பெர்மனன்டான ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்டாக்னேஷன். அதாவது உங்களை முடிவெடுக்க விடாம எந்த ஒரு ஒரு ஸ்டாக்னேஷன், அதாவது மனம் ஒரு தேக்கமா இருக்கோ, அதாவது வேணா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு விஷயம் இருக்கு, நான் பார்த்து பக்குவமா தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை அட்ரஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது புது புது ஐடியாஸ் கிடைக்கும், பல மாதிரியான சொல்யூஷன் உங்களுக்கு பிரச்சனைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது மலை மாதிரி இருக்க பிரச்சனை கூட ஈஸியா பனி மாதிரி போயிடும். இமோஷனல் ஸ்டாக்னேஷன் அண்ட் பாஸ்ட். உங்களோட உள்ளுணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷனல் ஸ்டாக்னேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உணர்வுகள் சம்பந்தமா தேக்க நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு பயம் உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, அதுதான் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இதுதான் தெரிஞ்சு கூட என்னால எந்த ஸ்டெப்பும் வைக்க முடியாம தடுத்து வைக்கிறதுன்னு சில விஷயம் இருக்கும் இல்லையா? அதை ஸ்பாட் பண்ணுங்க, அதை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க, ரைட் டவுன் பண்ணுங்க. அண்ட் வாட் அபவுட் பாஸ்ட் யூ? கடந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கீங்க? இமோஷனல் ஸ்டாக்னேஷன் பேகேஜஸ் இதெல்லாம் எப்படி நீங்க அதை ட்ராமடைஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்க கடந்து போயிருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ முறியடிச்சு வெளியே வர்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் பவுண்டரி. யார் யாரெல்லாம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கான அவங்களுடைய சுகத்துக்காக நம்மளுடைய லைஃபே ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டி 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 நம்மளே ஸ்பாயில் பண்றாங்க, வேற விஷயத்தை நோக்கி நம்மள ஃபார்வர்டா மூவ் பண்ண விடாம ஒரே கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி இருக்கவங்கள நிறைய பேர் நம்ம லைஃப்ல சந்திச்சிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல dare to say no, art of communication skill இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. சோ இப்படி பண்ணும்போது ஒரு பவுண்டரியை நீங்க செட் பண்ணுவீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றவங்கள, உங்களோட டெசிஷன் எடுக்க விடாம உங்களை தடுக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உளவியல் ரீதியா ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது அவங்களுக்கு ஒரு செய்தியா மட்டும்தான் போகும். இதே உங்க பிரச்சனையை நிதானமா கொஞ்சம் ஞானத்தோட கொஞ்சம் ஆற போட்டு யோசிச்சு இந்த பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நிச்சயமா தீர்வு கிடைக்கும். அதுக்கு நீ யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னும் இல்லை. இதை யோசிச்சு டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபீட்பேக், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன உளவியல் சார்ந்த தகவல் வேணுமோ அதையும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ so much.